அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 9th தமிழ் புக்கு ஃபஸ்ட்டு யூனிட்டில் 3rd டாபிக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் விடு தூது. தமிழ் விடு தூது சொல்லும் பொருளும். குரம், பல்லு, சிற்றிலக்க வகைகள் 1. 3 இனம் துறை, தாலிசியம், விருத்தம். இதெல்லாம் 3 இனம்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. திறமெல்லாம் சிறப்பெல்லாம் சிந்தாமணி. சிதறாத மணி சிந்தாமணி எனும் இரு பொருளை குறித்து. சிந்துங்கிறது ஒரு வகை இசைப்பாடல். அடுத்தது முக்குணம். 3 குணங்கள் சத்துவம், அமைதி, மேன்மை ஆகியவற்றை சூட்டும் குணம் முக்குணம். ராசசம்ங்கிறது போர் போன்ற தீவிரமான செயல்கள் குறிக்கும் குணம். தாமசம் என்பது சோம்பல், தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம். 10 குணம்னா செறிவு, சமநிலை முதலிய 10 குண அணிகலங்கள். அடுத்தது வண்ணங்கள். வெள்ளை, சிவப்பு, கருப்பு, மஞ்சள், பச்சை. வண்ணம் 100. குறில், அகவல், தூங்கிசை வண்ணம் முதலான இடை மெல்லிசை வண்ணம் ஈராக 100. உணரசம்னா குறையுடைய சுவை. நவரசம்னா வீரம், அச்சம், இழிப்பு, வியப்பு, காமம், அவலம், கோபம், நகை, சமநிலை ஆகிய 9 சுவை. வனப்புனா அழகு. அவை அம்மை, அழகு, தொன்மை, மெய்த்தோல், விருந்து, இயைபு, புலன், இயல்பு. பாடலின் பொருள். இயல், இசை, நாடகம் என்னும் 3ஆய் சிறந்து விளங்கும் என் தமிழே அப்படின்னு பாடல் வழியாக உணர்த்திருக்காங்க. தெரிந்து கொள்வோம். 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதேபோல் தமிழில் 2 அடிகளை கொண்டு எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி. முற்றுமுணர்ந்த தேவர்கள் கூட சத்துவம், ராசசம், தாமசம் என்னும் 3 குணங்களை பெற்றுள்ளனர். இலக்கண குறிப்பு. முத்திக்கனினா உருவகம். தெல்லமுதனா பண்புத்தொகை. குற்றமில்லான ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். நானா ஓரெழுத்து ஒருமொழி. செவிகள் உணவாக 4ஆம் வேற்றுமை தொகை. சிந்தாமணி ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கொள்வார் கொல் ப்ளஸ் யூ ப்ளஸ் ஆர். கொல் பகுதி, யூ எதிர்கால இடைநிலை, ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. உணர்ந்தன உணர் ப்ளஸ் இத் ப்ளஸ் இன் ப்ளஸ் இத் ப்ளஸ் அ. உணர் பகுதி, இத்த சந்தி, இந்தானது விகாரம், இறந்த கால இடைநிலை, ஆ பெயரெச்ச விகுதி. நூல்வெளி. தமிழ் சிற்றிலக்கிய வகைகள். தூது என்பதும் 1. தமிழ் சிற்றிலக்கியங்கள் தூது என்பதும் 1. இது வாயில் இலக்கியம் என்றும் சந்திலக்கியம் என்றும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவால் செலுத்தும் தன் புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பாட்டமைக்கு அறிகுறியாக மாலை வாங்கியவாறு அன்னம் முதல் வண்டு ஈராக 10ஐயும் தூது விடுவதாக கலிவெண்பாவால் ஏற்றப்பட்டதாகும். தமிழ் விடு தூது. மதுரையில் கோவில் கொண்ட சொக்கநாத மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி தன் காதலை கூறியவாறு தமிழ் மொழியை தூதுவிடுவதாக அமைந்துள்ளது. இந்நூல் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. தமிழின் சிறப்புகளை குறித்து சில கன்னிகள் இப்பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன. இந்நூலை 1930 இதில் உவேசா முதலில் பதிப்பித்தார். இந்நூலை 1930 உவேசா முதல்ல பதிப்பித்துள்ளார். இதன் ஆசிரியர் யார் என அறிந்து கொள்ள இயலவில்லை. சுமால் ஒரு ரீகப்பு.
இலக்கண குறிப்பு முத்திக்கனினா உருவகம், தெள்ளமுதனா பண்புத்தொகை, குற்றமில்லான ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம், நானா ஓரெழுத்து ஒரு மொழி, செவிகள் உணவான நான்காம் வேற்றுமை தொகை, சிந்தாமணினா ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம் கொள்வார் கொள் ப்ளஸ் யூ ப்ளஸ் ஆர் கொள் பகுதி யூ எதிர்கால இடைநிலை ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி உணர்ந்த உணர் ப்ளஸ் இத் ப்ளஸ் இன் ப்ளஸ் இத் ப்ளஸ் உணர் பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை பெயரச்சு விகுதி. அதாவது இது தமிழ் சிற்றிலக்கிய வகைகளில் தூதி என்பது ஒரு வகை, தூதி என்பதும் ஒரு தமிழ் சிற்றிலக்கிய வகையில் தூதி என்பதும் ஒன்று. இது வாயில் இலக்கியம் என்றும் சந்து இலக்கியம் எனும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது. இது மதுரையில் கோயில் கொண்டிருக்கும் சொக்கநாத மீது காதல் கொண்ட பெண்ணொருத்தி தன் காதலை கூறியவாறு தமிழ் மொழியில் தூதுவிடுவதாக இந்நூல் அமைந்துள்ளது. இந்நூல் 268 கன்னிகளை கொண்டுள்ளது. இந்நூலை பதிப்பித்தவர் 1930 உ.வே.சா முதலில் பதிப்பித்தார்.